இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே. உம் இரத்தத்தால் என்னை கழுவிடுமே, உம் பிள்ளையா என்னை மாற்றிடுமே. இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகிறே உம் சமூகத்துக்கே. இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகிறே உம் சமூகத்துக்கே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. உம் வசனம் ஆமென் தியானிக்கையில். ஆமாப்பா, இதயம் எங்களுக்கு ஆறுதல். மனிதர்கள் என்னை பகைத்தாலோ அஞ்சிடனே நீர் இருக்கையிலே. ஆமாப்பா, மனிதர்கள் என்னை பகைத்தாலோ அஞ்சிடனே நீர் இருக்கையிலே. இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகிறே உம் சமூகத்துக்கே. சொல்லுங்க, என் இயேசுவே. ஆமாப்பா, உங்க சமூகம்தான் எங்களுக்கு ஆறுதல், உங்க சமூகமே எங்களுக்கு பலன், உங்க சமூகமே எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நிலையற்ற உலகில் எங்கள் நம்பிக்கை நீர் மட்டும். ஆண்டவரே, இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகிறே உம் சமூகத்துக்கே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. வாழ்க்கையின் பாரங்கள் நெருக்கையிலே உம் பிரசன்னம் என் அடைக்கலமே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலோ தீடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. திக்கற்ற நிலைமையில் இருந்தாலோ தீடன் கொள்ளுவேன் உம் சமூகத்திலே. என் இயேசுவே. ஆமென். ஏங்குகிறோம் உங்க சமூகத்துக்கே. ஒரு முறை கூட உங்க சமூகம் எங்களுக்கு நம்பிக்கை, உங்க சமூகமே எங்களுக்கு திடன். என் இயேசுவே. ஆமாப்பா, ஏங்குகிறோம். திக்கற்ற நிலைமையில் நான் இருக்கும் போது, கேட்பாரற்று கிடக்கும் போது, மனிதர்கள் எங்களை பகைக்கும் போது, உங்க சமூகமே எங்களுக்கு பலன், உங்க சமூகமே எங்களுக்கு ஆறுதல். என் இயேசுவே என் ராஜனே, நான் ஏங்குகிறேன்
ஆமப்பா, உங்க சமூகம்தான்ப்பா. இந்த உலகத்துல எந்த பிரச்சனையில் இருந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைந்ததாய் இருந்தாலும், எவ்வளவு துக்கங்கள் எங்களை அழுத்தி கொண்டிருந்தாலும், உங்க சமூகம் எங்களுக்கு ஆறுதல், உங்க சமூகம் எங்களுக்கு பலன், உங்க சமூகம் எங்களுக்கு சமாதானம். அந்த சமூகத்தை வாஞ்சிக்கிறோம், உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். பேதுரு மறுரூப மலையில் இருந்து தேவ பிரசன்னத்தை அனுபவித்த போது பேதுரு இயேசுவை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, இங்கே நமக்கு ஒரு கூடாரம் போடலாமா? இங்கேயே நமக்கு ஒரு கூடாரம் போட்டு விடுவோமா என்று. ஆண்டவரே, அதே பிரசன்னம், அதே தேவ சமூகம் நாங்கள் இப்பொழுதும் வாஞ்சிக்கிறோம், நாங்கள் வாஞ்சிக்கிறோம். எங்கள் சபையில உங்க பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி வரட்டும். ஒருவேளை துக்கத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நெருக்கங்களின் மத்தியிலும் உங்க சமூகத்தில் ஆண்டவரே தேடி வருகிற பிள்ளைகள் உண்டு ராஜா. அவர்கள் உம்மை தேடி வரும்போது, இந்த ஆலயத்திலிருந்து அவர்கள் போகும்போது ஒரு தெய்வீக சமாதானத்தோடு, தெய்வீக விடுதலையோடு, ஆண்டவரே ஒரு சந்தோஷமாய் நாளைய வாழ்க்கையை குறித்த நம்பிக்கையோடு இங்கிருந்து திரும்பி செல்ல தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் ஆளுகை செய்து நடத்தும், தொடர்ந்து நீர் நடத்துங்கப்பா. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில். ஆமென். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. சொல்லுவோம். ஆமென், ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே அப்பா. இயேசுவே உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உம்மை புகழ்ந்து பாடிடுவே. சொல்லுங்க. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. எண்ணி எண்ணி துதிப்போம் அப்பா. நீர் செய்த நன்மைகள் துதித்திடுவே. சந்தோஷமாய் ஆராதனை உமக்கே, ஆராதனை
எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சொல்லுங்க. ஆமாப்பா, நன்றியோடு. ஓ இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆமென். எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே. இயேசுவே. ஆமாப்பா. ஓ ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை இயேசுவே. முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இயேசுவே. உமக்கே ஆராதனை. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ பிரசன்னம் ஓ இறங்கட்டும் அப்பா. உமக்கே எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லும் போதே பலவீனங்கள் ஓடட்டும். ஆமென். இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆமென். ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென். ஓ ஆராதனை உமக்கே. உமக்கே. எங்கள் ஆராதனைக்கு பாத்திரரே. உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம். ஆமாப்பா. நீர் செய்த நன்மைகளை நினைத்து ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. சொல்லுவோ. ஆராதனை இயேசுவே. ஆராதனை உமக்கே. ஆராதனை இயேசுவே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே. ஆராதனை சந்தோஷமாய். ஆமென். எந்த பலவீன வேளைகளில் எனக்கு பலனாய் விளங்கின கர்த்தாவே, பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்த பலவீன நேரம் சோர்ந்து போகாம
நன்றியோடு. ஓ இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க. வாயினால் அறிக்கையிடும் போதே பலவீனங்கள் மாறட்டும். ஓ ஆராதனை. உம்முடைய நாமத்தை எந்த இடத்தில் உயர்த்தினாலும் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே அப்பா. இந்த வேளையிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற இந்த இடத்தில் உங்க வல்லமை இறங்கி வரட்டும் அப்பா. உங்க வல்லமை இறங்கி வரட்டும். பலவீனங்கள் நீங்கும்படியாய், பலவீனங்களில் இருக்கிற பிள்ளைகள் பலவீனங்களில் இருந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய், ஓ சோர்ந்து போய் கிடக்கிற பிள்ளைங்க, வாழ்க்கையில பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைங்க ஒரு திடன் கொள்ளும்படியாய், ஒரு பலன் கொள்ளும்படியாய், ஓ உங்க பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை நன்றியோடு ஆராதிக்கலாம். எல்லா பலத்தோடு, பூர்ண பலத்தோடு. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவன் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் அவரை தொழுது கொள்ள கடவன். நன்றியோடு நன்றியோடு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து, ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் இன்றைக்கு நிற்பது உங்க கிருபையப்பா, உங்க கிருபை ஆண்டவரே, உங்க கிருபையப்பா. ஆண்டவரே எத்தனை பாடுகள் வந்த போதும், எத்தனை போராட்டங்கள் வந்த போதும், எத்தனை ஆபத்துகள் எங்களை சூழ்ந்த போதும், சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மரண கண்ணிகள் என்னை பிடித்தது, பாதாள துர்ச்சன பிரவாகங்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, ஆனாலும் நீர் எங்களுக்கு கேடகமாய் இருந்தீர், நீர் எங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தீர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். 91ஆம் சங்கீதத்தில் ஆண்டவரே சொன்ன அந்த பாதுகாப்பு, ஓ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான் என்றது போல உம்முடைய சிறகின் கீழே எங்களை அணைத்துக் கொண்ட தெய்வமே, கோழி தன்னுடைய குஞ்சுகளை அணைப்பது போல எங்களை பாதுகாத்த தெய்வம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஓ இம்மட்டும் எங்களை நடத்தினீர் அல்லவா. எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை எங்களை இம்மட்டும் நடத்தியது. செங்கடலையும் கடந்தோம், யோர்தானையும் கடந்தோம், எரிகோவையும் கடந்தோம். இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற எல்லா சவால்களையும் கடப்போம். தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே கர்த்தாவே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். ஆண்டவரே உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு, இயேசு என்னோடு இருக்கும் போது நான் எந்த மதிலையும் தாண்டுவேன். பிசாசு எனக்கு விரோதமாய் கட்டுகிற எந்த தடைகளையும் நான் உடைத்தறிவேன். வாழ்க்கையில் முன்னேறுவேன், வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே இருப்பேன். என் ஆண்டவர் என்னோடு இருக்கும் போது, என் தேவன் என்னோடு இருக்கையில், கர்த்தர் என்னோடு இருக்கையில் நாங்கள் தொடர்ந்து முன்னேறுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், சகேயு காட்டத்தி மரத்தில் ஏறி இருந்தான், ஆனால் ஆண்டவருடைய கண்கள் சகேயுவை கண்டது. ஆமென். சகேயுடைய கண்கள் கண்டதல்ல பெரிது, ஆண்டவருடைய கண்கள் அவனை கண்டது. அவன் ரட்சிக்கப்பட்டான், அவன் தவறிலிருந்து மனம் திரும்பினான். ஆண்டவர் சொன்னார், இவன் இன்று அப்ரஹாமின் சந்ததியாய் தீர்ந்தான். ஆண்டவர் பார்த்து சொல்லலாமா, ஒரு நன்றியோடு உளையான பாவச்சேற்றில் கிடந்த நம்மை ஆண்டவர் நம்மை கண்டார். ஆமென். வேதம் பவுல் அழகாய் எழுதுகிறார், நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆமென். அவர் கண்கள் நம்மை கண்டது. அப்பாவுக்கு நன்றியோடு நன்றியோடு ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், அழகான கண்கள் என்னை கண்டதாலே
நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி உம்மழகான கண்கள் என் கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை ஆமென் அறியாத என்னை ஆமென் உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே ஆமென். நன்றியோடு உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, கண்கள் என்னை கண்டதாலே ஆமென் நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றியோடு ஆமென் முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான
ஆமென். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. சொல்லுங்க சொல்லுங்க, நன்றியோடு நன்றியோடு. பெதஸ்தா குளத்தின் கரையில் 38 வருடங்களாய் ஒரு நோயாளி காத்து கிடந்தான். 38 வருடமாய் அவன் வாழ்க்கையில் நடக்காத ஒரு காரியம். 38 வருடங்களாய் அவன் வாழ்க்கையில் காத்து கிடந்த ஒரு காரியம். இயேசு அவனை கண்டபோது அவன் வாழ்வில் அது நடந்தேறியது. இயேசு அவனை கண்டபோது அவன் வாழ்க்கையில் அது நிறைவேறியது. இயேசுவின் பார்வை அவன் மேல் பட்டபோது அவன் 38 வருடங்களாய் நொண்டியாய் முடவனாய் நரங்கிக் கொண்டிருந்தவன் எழும்பி குதிக்கத் தொடங்கினான். என் அன்பு சகோதர சகோதரி, என் தேவனுடைய பார்வை நம்மேல் பட்டால் போதும், நம்முடைய வாழ்க்கை மாறும். நம்முடைய வாழ்க்கை மாறியது, இன்றும் மாறும், இனியும் மாறும். அன்பு தகப்பனே, நம்முடைய எல்லா கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ராஜா, கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீரே சர்வ வல்லவர், நீரே சர்வ வல்லவர். எத்தனை பிள்ளைங்களுக்கு விசுவாசம் உண்டு? நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். என் வாழ்க்கையில எதையும் செய்ய அவரால் மட்டுமே முடியும். என் பணத்தால் முடியாதது, என் திறமையால் முடியாதது, என் புத்தியால் முடியாதது, என் தேவன் இயேசு கிறிஸ்துவால் என் வாழ்க்கையில் செய்ய முடியும். தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பான தேவன் யார்? தேவரே நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்த நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுவோம். தேவனே சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. சொல்லுங்க. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, ஆமென். தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரே சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்கு பான தேவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும், நீர் செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுங்க. செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன் யார்? தேவரே நீர் சகலம் செய்ய வல்லவர். சந்தோஷமாய் உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கண்மலையே உம்மை துதித்திடுவே. சொல்லுங்க. தடைகளை உடைப்பவர் நீர்தானே, நீர்தானே, தடுப்பவர் எவரும் இங்கில்லையே. இங்கில்லையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவே, கடந்திடுவேன். கண்மலையே உம்மை துதித்திடுவே. தேவரே நீர் சகலம் செய்ய
தடுப்பவன் சொல்லுங்க. நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். ஆமென். செய்வதை தடுப்பவன் யார்? ஓ நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வது தடுப்பவன் யார்? நீர் செய்ய நினைத்தது நிறைவேறும். நீர் செய்வது தடுப்பவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர். உமக்கொப்பான தேவன் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலோ நல்ல கைகளை தட்டி எல்லோரும் ஓ கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சந்தோஷமாய் தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். இப்பொழுதே விடுதலைகள் நடக்கட்டும். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க. வானத்திலோ ஆமென். பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் வல்லவர் சர்வ வல்லவர் இன்னும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர் சர்வ வல்லவர் இன்னும் வாக்கு மாறாதவர். சொல்லுவோம். உமக்கொப்பானவர் ஆண்டவர் நாமம் உயர்த்துவோம். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? நல்ல கைகளை தட்டி எஸ் பலவீனங்கள் ஓடட்டும். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். ஆமென். உமக்கொப்பானவர் யார்? சொல்லுங்க. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆமென். யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஓ வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ சோர்ந்து போகாம நல்ல கைகளை தட்டி உற்சாகமா வானத்திலோ திறந்து நல்ல தேவன் நமக்காய் செங்கடலை பிளக்கிற தேவன். ஓ பார்வோன் செங்கடலை பிளந்து ஓ இஸ்ரவேல் ஜனம் கரை கடந்த போது
தன்னுடைய சேனை செங்கடலில் மூழ்கிய போது பார்வோன் சொன்னான், எபிரேயர்களின் தேவனுக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. நம்முடைய தேவனுக்கு சமமானவர் ஒருவனும் இல்லை. பார்வோன் மிரண்டு போய் கூக்குரலிட்டான், ஓ இஸ்ரவேலின் தேவனை போல் ஒரு தேவன் இல்லை, எபிரேயரின் தேவனை போல் ஒரு தேவன் இல்லை. அன்பு தேவ பிள்ளையே, செங்கடலை பிளந்து தன்னுடைய ஜனத்தை நடத்தின தேவன் நம்மையும் இன்று நடத்த வல்லமை உள்ளவர். எத்தனை பிள்ளைங்களுக்கு விசுவாசம் உண்டு? என் தடைகள் எதுவாயிருந்தாலும், என் பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாயிருந்தாலும், என் தேவன் என் பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர், என் வியாதியை காட்டிலும் என் தேவன் பெரியவர், என் கடன் பிரச்சனையை காட்டிலும் என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னன். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. வனாந்திரத்தில் மன்னாவை கொண்டு தன்னுடைய ஜனத்தை போஷித்தவர். வேதம் சொல்லுகிறது, 40 வருடங்கள் வனாந்திரத்தில் அவர்களை நடத்தின போதும் அவர்கள் கால்கள் வலிக்கவில்லை, அவர்கள் செருப்பு தேயவில்லை, அவர்கள் துணிகள் பழையதாகவில்லை. எவ்வளவு நல்ல தெய்வம்! நல்ல கரங்களை தட்டி, இந்த தேவன் என்னுடைய தேவன், அந்த தேவன் இன்று என்னுடைய தேவன். எத்தனை பிள்ளைகளுக்கு விசுவாசம் உண்டு? அபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இன்று எனக்கும் தேவன், இன்று என்னுடைய தேவனாயிருக்கிறார். என்னையும் நடத்துவார். என் பிரச்சனைகளும் மாறும், என் பிரச்சனைகளையும் மாற்றி நடத்துவார், என் வேதனைகளையும் மாற்றி நடத்துவார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கை நான் கடந்து போவேன், என் கண்ணீரின் பள்ளத்தாக்கை நான் கடப்பேன். அன்பு தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனுடைய பலமுள்ள கரம் சபையின் மேல் உயர்ந்து நிற்கட்டும். இன்றைக்கு உங்க சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவர்கள் எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும், ஒருவேளை கடன் பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம், ஒருவேளை குடும்ப கலகங்களோடு வந்திருக்கலாம். ஐயோ, என்ன இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை என்று வாழ்க்கையில் நிராசையோடு வந்திருக்கலாம். என் தேவனுடைய பலமுள்ள கரம், ஓ என் தேவனுடைய பலமுள்ள கரம், அப்போஸ்தலர்களோடு இருந்த தேவனுடைய கரம், தானியேலோடு இருந்த தேவனுடைய கரம், நெகேமியாவோடு இருந்த தேவனுடைய கரம், ஆண்டவரே பவுலோடும் பேதுருவோடும் இருந்த உங்க கரம் இன்றும் உம்முடைய பிள்ளைகளின் மேல் என்றென்றும் இருப்பதாக. அவர்கள் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஆண்டவரே. தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும், அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், அவர்கள் சாம்பல் சிங்காரமாய் மாறுவதாக. எல்லா நன்மைகளாலும் பிள்ளைகளை நிரப்புங்க. எல்லா குடும்பத்திலும் தரித்திரம் ஒளிந்து போகட்டும், தரித்திரம் அழிந்து போகட்டும், வியாதிகள் விலகி போகட்டும். இயேசுவின் ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் என்றென்றும் உண்டாகட்டும். கிருபையால் தாங்கும் இயேசு கிறிஸ்து மூலம் வாழ்த்தி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். దేవుడైన రక్షకుడైన యేసుక్రీస్తు నామములో మిమ్మల్ని ఆశీర్వదించి వందనిస్తాము. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మనం వినపడే దేవుని వార్తలు நமக்காய் காண்பிக்கப்பட்ட ஒரு மாதிரி. మన కోసం చూపించిన ఒక మాదిరి, ఎగ్జాంపుల్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நமக்காய் ஒரு மாதிரியை இயேசு காண்பித்தார். మన కోసం ఒక మాదిరి అని చూపించిండాడు. நமக்கு முன்னால் திருவிருந்து இருக்கிறது, ராபோஜனம். మనకు ముందు రాభోజనం ఉండాయి. அதற்கு முன்பாய் நம்மை நாம் சில காரியங்கள் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம். మనముల్ని మనము కొన్ని కార్యాల్లో శోధనలు చేసి చూసుకోవాల్సింది కావాల్సింది. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது, దేవుడు యేసుక్రీస్తు భూమిలో ఉన్నప్పుడు நமக்காய் சில மாதிரிகளை செய்து காண்பித்தார். మన కోసం కొన్ని కార్యాలు ఆతన మనకు చేసి చూపించాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. பல காரியங்கள் உண்டு, ఎన్నో కార్యాలు அதில் ఉన్నాయి. ஒரு காரியத்தை, ஒரு மாதிரியை நாம் இன்று தியானிக்க దాంట్లో போகிறோம். ఒక కార్యం, ఒక శాంపుల్ మనం చూస్తాము.
அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 60வது வாக்கியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7 அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போஸ்தலர் நடபடிகளில் అపోస్తలుల నడవడికలో ஸ்தேபான், அப்போஸ்தலனாகிய ஸ்தேபானை குறித்து வேதம் சொல்லுகிறது. అపోస్తలులైన స్తేపాన్ని గురించి చెప్తాయి. என்ன எழுதப்படுகிறது? ఏం రాసిండాయంటే, ஸ்தேபானை நோக்கி கல்லறைகிறார்கள். స్తేపాన్ చూసి రాళ్ళు వేస్తారు. கடைசி தன்னுடைய கடைசி மூச்சின் வேளையில், కొనే తన శ్వాసం నిలిసే సమయంలో, கடைசியாய் தன்னுடைய மூச்சை விடும் வேளையில், తన శ్వాసం విడిసే సమయంలో ஸ்தேபான் முழங்கார் படியிடுகிறான். స్తేపాన్ ముట్లేస్తాడు. முழங்கார் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். ముట్లేసి దేవుని చూసి జెబిస్తాడు. என்ன அந்த ஜெபம்? ఏమి ఆ ప్రార్థన? அது தனக்காய் உரியது அல்ல. వాని కోసం కావాల్సింది లేదు. அது தனக்கான ஜெபம் அல்ல. తన కోసం కావాల్సిన ప్రార్థన కాదు. தனக்காக அவன் ஜெபித்த ஜெபம் அல்ல. అతని కోసం ప్రార్థించింది కాదు. అది தனக்காய் ஜெபித்த ஜெபம் அல்ல. తన కోసం వాడు ప్రార్థించింది కాదు. தனக்காய் ஏதோ ஒன்று கேட்கிற ஜெபம் அல்ல. వాని కోసం ఏదో ఒకటి కావాల్సింది కాదు. சிம்சோனுடைய கடைசி மூச்சில் ஒரு ஜெபம் ஜெபித்தான். సింసోన్ తన కొన శ్వాసములో ప్రార్థన చెప్పించాడు. அது தனக்கான ஜெபமாய் இருந்தது. అది వాని కోసం ఉండిందిగా ఉండింది. நானும் என்னோடு இந்த பெலிஸ்தியர்களும் சாக வேண்டும். నేను నాతో ఉండే ఈ పెలిస్తీర్లంతా సాయల్లా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஊர்ல சில மாமியார் சொல்லுவாங்க, உன் நெஞ்சில இடிச்சு தாண்டி நான் சாவேன். ఊర్లో కొన్ని అత్తలు చెప్తారు, నీ హృదయంలో కొట్టిదా నేను సస్తును. ஆமென். ఆమేన్. காரணம் என்ன? நானும் சாவணும், நீ சாவணும். నేను సస్తేను, నువ్వు సాయల్లా. ஆமென். ఆమేన్. ஆனா மாமியார் சாவ மாட்டா. நெஞ்சில இடிச்சா யார் சாவா? ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆமா, செல்ல நல்ல மனசு இருப்பான். కొంచెం మంచి మనసు ఉంటాడు. செத்தா ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும். సస్తే ఇద్దరు సాయల్లా. ஆமென். ఆమేన్. உங்களுக்கு டவுட் இருந்தா அந்த ஹைவே ரோட்ல போகும்போது, మీకు డౌట్ ఉంటే హైవే రోడ్ లో చూసుకొని, டூ வீலர்ல சிலது போகும் பாருங்க. 2 వీలర్ లో కొందరు పోతురు చూడండి. கிரவுண்ட் ஃப்ளோர்ல அவன் ஓட்டுவான். గ్రౌండ్ లో వాడు ఇట్లా పోతాడు. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவ இருப்பா. ఫస్ట్ ఫ్లోర్ లో ఆ అమ్మ ఇటు కూకొని இருந்துகிட்டு இப்படி பள்ளி சுவரை பிடிச்சது போல இப்படி ஒரு அப்பி ஒரு புடி. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம நினைப்போம் ரொம்ப லவ். మనం తలుస్తాము వాళ్ళకి నిండా ஒண்ணும் இல்ல. లవ్ అనేసి. செத்தா மவனை, ஏன்னா பின்னாடி கிரிப் இருக்காது. மவனை செத்தா ஒன்னையும் கொண்டு தாண்டா போவேன். సస్తే నిన్ను తీసుకొని నేను పోతును కూడా అంటాయి. எங்க ஊர்ல நாங்க வளர்ந்த டைம், நாங்க வளர்ந்த அந்த பருவத்துல எல்லாம் పాస్టర్ పెరిగిన సమయంలో எங்க ஊர்ல அடிக்கடி ஒரு சத்தம் கேட்கும். ఊర్లో అప్పుడప్పుడు ఒక శబ్దం విన్ను. அவனை பிசாசு பேய் பிடிச்சிச்சு. వాడిని పిశాసు పట్టుకొని ఉంది. ஆமென். ఆమేన్. அந்த பேய் சொல்லும், ఆ భూతం చెప్పు, அந்தோனிய கொண்டுதான் நான் போவேன். ఈ అందోని చంపేస్తా నేను మళ్ళా పోతును. ஆமென். ఆమేన్. அந்தோனி யாரு? అందోని ఎవరు? இப்ப உயிரோட இருக்கிறவன். ఇప్పుడు ప్రాణంతో ఉండేవాడు. ஆமென். ఆమేన్. அவன் தான் இப்ப ఆடுறான். వాడదా అట్లా ఆడుతా ఉంటాడు. உள்ள இருக்கிற ஆள் என்ன சொல்லுது? లోపల ఉండే ఆత్మ ఏం చెప్తాయి? அந்தோனிய மரியம்மாவை கொண்டுதான் போவேன். అందోని చంపిసేదే నేను బయట పోతును. சூசந்தோனிய கொண்டுதான் போவேன். సుసాని నేను చంపిదా పోతును. இதே போல நல்ல மனசு சில பேருக்கு உண்டு. ఇదే తర కొంచెం మనుషులకు మంచి ஆனால் అవుతే வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? దేవుని వాక్యం మనకి ఏం చెప్తాయంటే, சிம்சோனுக்கு அந்த மனசு, సింసోనికి ఆ మనసు ఉండింది. ஆண்டவரே நான் செத்தாலும் பரவாயில்லை, దేవుడా నేను సస్తేను పర్వాలేదు, என்னோடு இந்த பெலிஸ்தியனும் சாவணும். నాతో ఈ పెలిస్తీయులు అందరూ సాయల్లా. அல்லேலூயா. హల్లెలూయా. கடைசி நிமிடத்தில் కొనే సమయంలో தன்னை கட்டி வைத்திருந்த சங்கிலிகளை அந்த தூணோடு இழுக்கிறான். తన కట్టిపెట్టిన గొలుసుల్లో ఆ కంబాని కూడా చేసి ఇస్తాడు. ஆமென். ఆమేన్. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்த
நேரம் கொன்றதை பார்க்கிலும் அவன் செத்த போது கொன்றவர்கள் அதிகம். దేవుని వాక్యం బాగా చెప్తాయి, వాడు ప్రాణంతో ఉన్నప్పుడు సంపింది కమ్మిదా, వాడు చచ్చినప్పుడు సంపింది இது జాస్తి. சிம்சோனுடைய ஜெபம். సిమ్సోన్ ది ప్రార్థన. ஆனால் ஸ்தேவான் இங்கு ஒரு ஜெபம் ஜெபிக்கிறார். అవుతే స్తేఫనీ కూడా ప్రార్థిస్తాడు. என்ன இந்த ஜெபம்? ఏమి ప్రార్థన? தன்னுடைய மூச்சு நிற்க போகிறது. తన శ్వాసం నిలిపోతాయి. அதுக்கு முந்தின வாக்கியம் நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தெரியும். என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று தேவனை தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லறிந்தார்கள். அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். ஆமென். 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 அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அதனால தான் நம்ம கல்லறையில என்ன போடுறோம்? దాని నుంచి దా మన సమాధిలో ఏమి వేస్తాము? பேப்பர்ல எல்லாம் வரும், பார்த்திருக்கீங்களா? கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். రెండుకు డిఫరెంట్లు ఉంటాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. செத்ததுக்கும் நித்திரைக்கும் வித்தியாசம் உண்டு. సచ్చిన దానికిను నిద్రపోయేదానికిను డిఫరెంట్ జాస్తి ఉంటాయి. செத்ததுன்னா సచ్చిందంటే இனி எழும்பாது. ఇక లేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நித்திரை என்றால் నిద్ర అంటే சொல்லுங்களேன். இயேசுவின் இரண்டாம் வருகையில் எழும்புவோம். దేవుడు రెండోకిట వచ్చినప్పుడు మనం లేస్తుము. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப வேதம் அழகா சொல்லுகிறது, ஸ்தேஃபான் நித்திரை அடைந்தார். బాగా చెప్తాను దేవుని వాక్యము. స్తేఫను అనేవాడు ஆனால் నిద్రపోయాడు. అవుతే இந்த நித்திரைக்கு முன்பாய் ஒரு ஜெபம். ఈ నిద్రకు ముందు ఒక ప్రార్థన. என்ன ஜெபம்? ఆ ప్రార్థన ఏమి? தன்னை கல்லறிந்தவனை கொல்ல வேண்டும் என்று அல்ல, தன்னை கல்லறிந்து கொல்லுகிறவனை ஆண்டவரே மன்னியும் என்று ஒரு ஜெபம். వాడు చెప్పేది ఏమంటే తనని చంపేదానికి వచ్చిన వాళ్ళని కాదు చంపేది, తనని చంపిన వాళ్ళని ఆ దేవుడు క్షమించాలనేసి. ஒரு மனிதனால் எப்படி இது சாத்தியம்? ఒక మనిషి నుంచి ఈ సాధ్యం ఎట్లవును? ஆமென். ఆమేన్. எப்படி ஒரு மனிதனால் இந்த மன்னிக்க சாத்தியம்? ఎట్లా ఒక మనిషి నుంచి వానికి క్షమాపణ ఇచ్చేదానికి అవును? அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு ஒரு வார்த்தை ஒரு ஆளு சொன்னாலே நமக்கு மன்னிக்க முடியாது. ఒక మంచి ఒకటి మనకు చెప్తేనే మనకు కోపం వస్తాయి. ஆமென். ఆమేన్. 25 வருஷம் தாண்டினாலும் சொல்லுவோம், அன்னைக்கு அவன் இந்த இடத்துல வச்சுதான் இப்படி சொன்னான். ఆ 25 ఏండ్లు అవుతేనే వాడు చెప్పిన మాట అప్పుడు కూడా గమనం వస్తానే ఉన్ను. ஆமென். ఆమేన్. மாமியார் மருமக வாக்கப்பட்டு வீட்டுக்கு வரும்போது மாமியார் ஏதாவது சொல்லி இருப்பா, ஒரு செயின் குறைவா இருக்கு. ஆமென். ఆమేన్. இந்த அம்மா வயசாகி பேர பிள்ளைகிட்ட சொல்லும், எனக்கு மாமியார் நான் வீட்டுல வரும்போது சொன்னான் ஒரு மாலை குறைவா இருக்குன்னு. ఆ అమ్మ చెప్పను వాళ్ళ అత్త చెప్పినంట ఈ ఇంటికి నేను వచ్చినప్పుడు ఈ తర చెప్పిండ ఒకటి కమ్మి ఉండాయనేసి. 40 வருஷ வாழ்க்கையில மாமியார் சொன்ன ஒரு வார்த்தையை மறக்க முடியல. 40 ఏండ్ల బ్రతుకులో వాళ్ళ అత్త చెప్పిన మాటని అట్లే గమనం పెట్టుకుంటా. மன்னிக்க முடியல. దాన్ని క్షమించిన కాలేదు. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு விவாகரத்து ஏன் இவ்வளவு அதிகமாகுது? ఈ పొద్దు డైవర్స్ ఏంటికి ఇంకా ఇంత జాస్తి అవుతా ఉంది? ஆமென். ఆమేన్. மன்னிப்பு இல்ல, క్షమాపణ లేదు, சகிப்புத்தன்மை இல்லை. వాళ్ళు సహించేదని ஆமா, కాలేదు. வெட்டு 1 துண்டு 2. వెట్టు కత్తిరించేది వైటి కంటే 2 తుండ్లుగా ఉంటాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. வாழ்ந்தா என் கூட இப்படி வாழ, இல்லாட்டி போ. బతికితే నాతో కూడా ఇట్లా బతుకులేదంటే పో బయట. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஏன் இந்த மாற்றம்? ఏంటికి బదలావనా? ஆமென். ఆమేన్. இந்த சூழ்நிலையில் தேவன் நமக்கு என்ன கற்றுத் தருகிறார்? ఈ సమయంలో దేవుడు మనకేమి చెప్పిస్తాడు? ஒரு மனிதனால் தான் சாக போகும்போது தன்னை கொல்லுகிறவனுக்காய் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கிறான். ఒక మనిషి తనని చంపేదానికి వచ్చే జనాలతో దేవుడు ఎట్లా వాళ్ళకి అడుగుతాడు? அதுவும் தலைவட்டி கொன்றதல்ல, கல்லறிந்து கொன்றது. అది నువ్వు తలకాయ నరికి చంపింది కాదు. ஒவ்வொரு கல்லு விழும்போதும் அவனுடைய உயிர் துடிக்கும்.
ఒక్కొక్క రాయి వాని మీద పడినప్పుడు వాని ప్రాణం అట్లే తుల్లును. தன்னுடைய ஜீவன் துடிக்கும் போதும் முழங்காற்படியிட்டு கேட்கிறான், ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவம் சுமத்தி விடாதிரும். తన జీవన అదిరేనప్పుడంతా దేవుని దగ్గర అడుగుతాడు, ఈ పాపాలు వీళ్ళ మీద పోకుండా ఉన్ని. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எதற்கா இந்த தண்டனை இவனுக்கு? ఏంటికి ఈ శిక్ష అనేది? இவன் அப்படி என்ன கொடுமை செய்தான், వీడు అట్లా ఏం పాపాలు చేసినాడు? அப்படி என்ன பாவம் செய்தான்? వీడు ఏం అట్లా పాపాలు చేశాడు? ஒன்றும் செய்யவில்லை. ఏం చేయలేదు. பாவத்தில் கிடக்கிற ஜனத்திற்கு இயேசுவின் சுவிசேஷம் பிரசங்கித்தான். పాపాల్లో ఉండి జనాలకు దేవుని గురించి వాడు సువిశేషం చెప్పినోడు. 7:53வது வாக்கியம் வாசித்து ஒரு ஆள் ஹல்லேலூயா. హల్లెలూయా. நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிற நீங்கள் న్యాయ ప్రమాణం శైలి పెట్టుకోండి, మీరు அதை நிறைவேற்றாமல் போகிறீர்கள். దాన్ని చేయకుండా మీరు పోతారు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நியாயப்பிரமாண புஸ்தகம் கையில் எடுப்பது மட்டுமல்ல, దేవుని వేదం శైలి ఉండేది మాత్రం కాదు, என் வாழ்க்கையில் இதை நிறைவேற்றணும். నా జీవితంలో దీన్ని నేను చెయ్యాలా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. தூங்கும்போது இத தலையணைக்கு அடியில வைக்கிறனால உனக்கு புண்ணியம் இல்லை. నిద్రపోయేటప్పుడు దిండు కింద దీన్ని పెట్టుకొని నిద్రపోయేది இதை కాదు. நிறைவேற்றுகிற பிள்ளையாய் நீ இருக்கணும் பூமியில. దీన్ని చేసే బిడ్డిగా నువ్వు ఈ భూమిలో ఉండాలి. இதன்படி வாழுகிற வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். దీని ప్రకారంగా నువ్వు బతికే బిడ్డగా ఉండాలి మన భూమిలో. హల్లెలూయా. హల్లెలూయా. இதத்தான் ஸ்தேவான் பிரசங்கித்தார். దీనిదా స్టెఫాన్ జనాలకు చెప్పాడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதை கேட்டவுடன் దీని నిందనే அவர்கள் இவைகளை அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன, ஸ்தேவான் ஒரு தவறும் செய்யவில்லை. స్టెఫాని ఒక పాపం చెప్పలేదు. அவர்களுடைய வெளிவேசமான நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிற, கை கொள்ளுகிற, இல்லாவிட்டால் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக் கொண்டவர்களுடைய வெளிவேசமான வாழ்க்கையை கடிந்து கொண்டார். వాళ్ళు బయట వేషాల్ని స్టెఫాను చెప్పాడు, ఇది మీరు చేయలేదనేసి. இயேசு இந்த பூமியில் இருந்தபோது ஒரு முறை சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை. యేసు ఈ భూమిలో ఉన్నప్పుడు ఒక మాట చెప్పినోడు, ఆ పెయింట్ కొట్టిన ఒక సమాధి రాళ్ళుగా. என்ன பொருள்? దాని అర్థం கல்லறை வெளியில பூசி நல்லா பூசி வச்சிருப்போம். సమాధి మీద దీని మీద బాగా పెయింట్ కొట్టిండ్రు తెల్లగా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அதிலும் எங்க ஊர் பக்கம், எங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கல்லறை போல நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. పాస్టోల్ ఊరు పక్క కొట్టిన రాళ్ళు తర ఎక్కడ రాయిలు వేసి, கலர் கலரா கிரானைட் கல்லுல இருக்கும். కలర్లుగా గ్రానైట్ రాయిల్లో వేసిండ్రు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள். సున్నము కొట్టిన సమాధి. வெளியில் அழகு, బయట సుందరము, உள்ளில் లోపల பணமும் இல்ல, நாற்றம் அழுகி போய் இருக்கும். గబ్బు అది కుళ్ళిపోయి ఉన్ను. ஆமென். ఆమేన్. இயேசு சொன்னது நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க கூடாது. యేసు చెప్పింది మన జీవితం మనము అట్లా ఉండకూడదు. வெளியில வெள்ளை அங்கி தரித்தவர்களாய், బయట మంచి బట్టలు తెల్ల బట్టలు వేసుకున్నోళ్ళుగా. ஆமென். ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஸ்தோத்திரம் தான், స్తోత్రం దా. அல்லேலூயா தான், హల్లెలూయా దా. வெள்ளையும் தான். తెల్ల కదా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா అవుతే வாயை திறந்தா கூவும். బయట నోరు తెరిస్తేనే గబ్బు మాట. பல்லு தேய்க்காததால அல்ல, పండ్లు రుద్దుంది కాదు, வாயில வருகிற வார்த்தைகள். నోట్లో వచ్చే మాటలు. ஆமென். ఆమేన్. ஆலயத்துல ஸ்தோத்திரம் அல்லேலூயா. దేవాలయంలో స్తోత్రం హల్లెలూయా. புருஷன்கிட்ட அங்க ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும், வரைஞ்சு கட்டி நிப்பா. భర్త దగ్గర ఒక మాట చెప్పేదానికి లేదు, ఎన్నో మాటలు మాట. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆமா, ஆலயத்துல ஸ்தோத்திரம். దేవుని ఆలయంలో స్తోత్రాలు. வீட்டுல போனா பொண்டாட்டி அடிப்பான். ఇంటికి పోతే పెండ్లాన్ని కొడుతుడు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அங்க கை அங்க நீண்டுரும். అక్కడ బాగా శైలి వచ్చును. நீ என்னைக்கு நல்லாவுவ? నువ్వు ఎప్పుడు మంచోడవుతావు? நீதான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. నువ్వుదా సున్నం కొట్టిన సమాధి. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை ஆண்டவர் கடிந்து கொண்டார்? ఎవరిని దేవుడు తిడతాడు? இப்படிப்பட்ட ஜனங்களை ఈ తర జనాలు. இதே தான் ஸ்தேவான் செய்தார். ఇదిదా స్టెఫాను చేశాడు. கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை మన జీవితం
உள்ளிலும் வெளியிலும் சுத்தமாயிருக்கணும். లోపలను బయటను శుద్ధంగా ఉండాలా. ஆமென். ఆమేన్. ஹalleluya. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கை మన జీవితము உள்ளிலும் வெளியிலும் சுத்தமாயிருக்கணும். లోపలను బయటను శుద్ధంగా ఉండాలా. இதை ஸ்தேவான் பிரசங்கித்தார். దీని స్టెఫాన్ ప్రసంగం ஆனால் చేశాడు. అవుతే இவன் மேல் மூர்க்கவரி கொண்டு వీని మీద మూర్ఖ వెరికొండు என்ன செய்தார்கள்? அடுத்த வாசிங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறிந்தார்கள். வஸ்திரங்களை கழட்டி வைத்தார்கள். ஹalleluya. எப்போ இந்த கல்லறை கிடைக்கிறது? ఎప్పుడు ఈ రాళ్ళు దెబ్బ పడతాయి? தான் தவறு செய்த போதல்ல, తన తప్పు చేసినప్పుడు కాదు, தான் அடுத்தவர்களுக்கு உபதேசித்த போது, తాను ఇంకొకరికి ఉపదేశాలు చెప్పినప్పుడు. ஆமென். ఆమేన్. ஆனால் தவறே செய்யாமல் தான் தண்டிக்கப்படும் போதும், తప్పే చేయకుండా తనకు శిక్ష ఇచ్చినప్పుడు, ஒரு மனிதனால் தன்னுடைய ஜீவனை எடுக்கிற ஒரு மனித கூட்டத்திற்காய் ஜெபிக்க முடிகிறது. ఒక మనిషి తన ప్రాణాన్ని తీసేవాని కోసరం ఇతను ప్రార్థన చేసినప్పుడు அவனால் அந்த ஜனத்தை மன்னிக்க முடிகிறது. వాని నుంచి ఆ జనాల్ని క్షమించిందేనికి అవుతాయి. ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த மாதிரி இந்த மன்னிப்பு. యేసు క్రీస్తు మనకు చూపించిన శాంపుల్ ఇది. ஹalleluya. హల్లెలూయా. கிறிஸ்தவத்தின் ஒரு அடையாளம் இந்த மன்னிப்பு. క్రీస్తుని ఒక గుర్తు ఇది. ஹalleluya. హల్లెలూయా. ஹalleluya. హల్లెలూయా. ஒரு அருமையான ஒரு உதாரணம் உண்டு. మనకు ఒక మంచి ఎగ్జాంపుల్ ఒకటి ఉంది. 1999வது வருடம் 1991 ஜனவரி 22ஆம் தேதி இரவு, జనవరి 2వ తేదీ రాత్రి ஒரிசாவில், இன்றைய ஒடிசா, ఇప్పుడుండే ఒరిస్సా, கிரகாம் ஸ்டெயின் என்ற ஒரு ஊழியக்காரர் గ్రగాన్ స్టెయిన్ అనే ఒక సేవకుడు தன்னுடைய ஊழியத்தை முடித்து 2 பிள்ளைகளோடு తన ఆరాధనలు ముగించుకొని 2 బిడ్డలతో, భార్యతో தன்னுடைய வாகனத்தில் தூங்கிக் கொண்டிருந்த, ரெஸ்ட் எடுத்துக் கொண்டிருந்த తన బండిలో రెస్ట్ తీసుకొని ఉన్న அந்த ஊழியக்காரரையும் பிள்ளைகளையும் மதவாத கும்பல், பஜ்ரங்கத்தள் கும்பல் உயிரோடு வைத்து தீ வைத்து எரித்தது. బజరంగల్ అనే గుంపు ప్రాణముతో వాళ్ళని అగ్గి పెట్టేశారు ఆ బండికి. ஹalleluya. హల్లెలూయా. இந்த ஸ்தேவானுடைய காரியத்தை நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு அதுதான் ஞாபகம் வரும். స్తేఫాను ఒక కార్యాన్ని మనం చదివినప్పుడు అంతా అది గుర్తుకొస్తుంది. அந்த மனிதன் என்ன தவறு செய்தான்? ఆ మనిషి ఏం పాపం చేశాడు? இந்த மதவாத கும்பல்களுக்கு என்ன தவறு செய்தான்? ఈ మదాలు చెప్పుకొని తిరిగే గుంపులకి ఏం తప్పు அவர் செய்த ஊழியம், అతని చేసిన సేవ, பழங்குடி மக்களை கல்வி கொடுத்தார், மருத்துவம் கொடுத்தார். అడవిలో ఉండే జనాలకు వాళ్ళు మంచి చదువు, వాళ్ళకి మందులు ఇచ్చారు. பழங்குடி மக்களுடைய தொழுநோயாளிகளுக்கு அவர் அன்னை தெரசாவை போல ஒரு ஆதரவாய் அந்த தொழுநோயாளிகளை தொட்டு அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணினார். ఆదివాసీలకు కుష్ఠ రోగులు ఉన్నోళ్ళకు వాళ్ళు ముట్టి వాళ్ళకు ట్రీట్మెంట్ మందులు ఇచ్చారు వాళ్ళు. ஹalleluya. హల్లెలూయా. இவ்வளவு தொண்டு செய்த ஒரு மனிதன், ఇంత సేవ చేసిన ఒక మనిషి ஒரு ஊழியத்தை முடித்துவிட்டு சொந்த அந்த இடத்துக்கு போவதற்கு தாமதமாகும் என்பதால் தன்னுடைய அந்த காட்டு பகுதியில் தன்னுடைய வாகனத்தை நிறுத்தி அந்த வாகனத்துக்கு உள்ளாலே தன்னுடைய 1-8 1-5 என்று நினைக்கிறேன் 2 சிறு பிள்ளைகள், அந்த குழந்தைகளை அங்கு படுக்க வைத்துவிட்டு தானும் அதில் படுத்திருந்தான். వాళ్ళ సేవ ముగించి పోయేదానికి లేట్ అవుననేసి అతను అదే జాగాలో నిలిచి
వాళ్ళు విశ్రాంతి ఎత్తుకునే టైంలో వీళ్ళు ఇట్లా చేసిన ஆனால் இந்த மதவாத கும்பல் அதை கண்டுபிடித்தது. கண்டு அங்கே அப்படியே பெட்ரோல் ஊற்றி உயிரோடு அந்த வாகனத்துக்கு உள்ளாலே போட்டு தீ வைத்து எரித்தார்கள். మదాలు చెప్పుకొని తిరిగి ఈ గుంపు వాళ్ళని పెట్రోల్ పోసి ఆ బండికి అప్పుడే అక్కడనే అగ్గి పెట్టేశారు. ஹalleluya హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அதே நிலைமைதான் இங்கு ஸ்தேபானுக்கு. అదే కార్యము ఇక్కడ స్తేఫాన్ కార్యము. ஹalleluya. హల్లెలూయా. நான் நினைத்தேன், ஆண்டவரே இந்த ஸ்தேபானால் எப்படி இது மன்னிக்க முடிந்தது? దేవుడా ఈ స్తేఫాను ఈ జనాలకు ఎట్లా అతను క్షమాపణ చేసినావు? ஹalleluya. హల్లెలూయా. வேதத்தை தேடிய போது దేవుని వాక్యం వెతికినప్పుడు 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம் வாசிக்கலாம். 1 పేతురు 2వ అధికారం 21వ 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம். ஏனெனில் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை ஆமென் ఆమేన్ என்ன வைத்து போனார்? ఏమి పెట్టిపోయాడు? நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். మనకు ఒక శాంపుల్ పెట్టిపోయినాడు అతను. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். యేసు క్రీస్తు తనని ఒక శాంపుల్ எதற்காக? పెట్టిపోయాడు. ఏంటికి? அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுவதற்காக. అతను నడిసిన కాళ్ళు అడుగుల్ని తీసేదానికి చూశాడు. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా. என்ன மாதிரியை பின்வைத்தார்? ఏమి మాదిరి శాంపుల్ పెట్టాడు? எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:24 சாரி 34. లూకా 23:34 చదువుతాము. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென் ஆமென் அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசு தன்னுடைய ஆவியை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாய் యేసు తన ఆత్మని తండ్రి దగ్గర ఒప్పించేదానికి ముందు கல்வாரி சிலுவையில் 3 ஆணிகளின் பலத்தில் தொங்கும் போது కల్వారి సిలువలో 3 ఆణిలో అతను తొంగినప్పుడు ஆண்டவர் தன்னை அறைந்த, தன்னை பரியாசம் பண்ணின, தன்னுடைய வஸ்திரங்களை சீட்டு போட்டு எடுக்கிற, பங்கிட்டு எடுக்கிற, தனக்கு விரோதமாய் கிரியை செய்த, வேலை செய்த போர் சேவகர்களுக்காய் ஆண்டவர் மன்னிப்பு கேட்கிறார். తన ఆణిలు తన కాల్లో కొట్టిన, శైల్లో కొట్టిన ఈ జనాలకు, తన్నిని మహించిన తైనాలకు దేవుడు క్షమాపణ అడుగుతాడు. தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்த ஜனத்துக்காய் அந்த ஜனத்தின் மேல் அந்த பழி வராதபடி மன்னிப்பு கேட்கிறார். తనని సిలువలో కొట్టవలని అరిసిన జనాలకు అతను పాపాలు మన మీద இயேசு நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்திருக்கிறார். యేసు ఒక శాంపుల్ మనకు చూపించినాడు. சகலத்தையும் மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்கணும். అన్నిటిని క్షమాపణం చేయవలసిన స్వభావాలు మనకు ఉండాలా. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலూயா. హల్లెలూయా. தாயிடம் பேசாத பிள்ளைகள் உண்டு, తల్లి దగ్గర మాట్లాడిన బిడ్డలు ఉంటారు. தகப்பனிடம் பேசாத பிள்ளைகள் உண்டு. తండ్రి దగ్గర మాట్లాడిన బిడ్డలు ఉంటారు. பேரு விசுவாசி, పేరు వాళ్ళకి పేరు వచ్చి பேரு பெந்தெக்கோஸ்தேக்காரன். బెంతికోస్తులు. ஆமா అవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சகோதரங்களிடம் பேசாத சகோதரங்கள் உண்டு. అన్న తమ్ముళ్ళు మాట్లాడిన వాళ్ళు ఉంటారు. ஹல்லேலூயா హల్లెలూయా ஹல்லேலூயா. హల్లెలూయా. யாரோ என்றோ சொன்ன ஒரு காரியத்தை மறக்க முடியாத மனிதர்கள் உண்டு. ఎవరో ఎప్పుడో చెప్పిన ఒక మాటని మరిని కాకుండా ఉండే జనాలు ఉంటారు. ஆமென். హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து குலுக்கி சொல்லுங்க, மன்னிக்கணும். క్షమించాలా. ஆமென். ఆమేన్. கிறிஸ்தவத்தின் அடையாளம். క్రీస్తుని గుర్తు. ஆமென். ஆமென். எப்படி நமக்கு ஆண்டவர் தாழ்மையை கற்றுத் தந்தாரோ அதே போல இயேசு நமக்கு கற்றுத் தந்தது மன்னிப்பு. ఎట్లా మనకు దేవుడు మనం తగ్గిండాలనేసి మనకు చెప్పిండారో యేసు స్వామి అదే మనకు చెప్పించిండాడు. வீட்டுல பிரச்சனை ஏன் வருதுங்க? ఇంట్లో సమస్యలు ఏంటికయ్యా వస్తాయి? ஆமா, ஒரு ஆள் புருஷன் ஒன்னு சொன்னா பொண்டாட்டி 10 பேசுவா. భర్త ఒకటి చెప్తే వాని పెండ్లాము 15 చెప్తాయి. பொண்டாட்டி ஒன்னு சொன்னா புருஷன் 10 பேசுவான், விட மாட்டான். పెండ్లాం అదే పుడిచికిటి. వాడు 15 మాట్లాడుతాడు. ஆமென். ఆమేన్. హల్లెలూయా. హల్లెలూయా. ஹலோ. ஆமென். இப்படி பொசுக்குன்னு உண்மையை சொன்னா எப்படி? ஆமென் ఆమేన్. ஆமென். ఆమేన్. ஏன் சண்டை வருது?
యాళ్ళ జగడాలు వస్తాయి. நமக்கு மன்னிக்கிற சுபாவம் கிடையாது. మనకు క్షమించాలనే స్వభావం లే మనిషికి. ஆண்டவர் சொன்னார், దేవుడు చెప్పాడు கோபம் வரணும், కోపం రావాలా, ஆனா అవుతే సూర్యుడు మొబ్బయ్య ముందు నీకు ఆ కోపాలంతా పోయాడల్లా. சாயங்காலம் கோவப்பட்டா காலையில ஃப்ரெஷ்ஷா எழும்பணும். సాయంకాలం కోపం పడితే పొద్దున్న ఫ్రెష్ గా లేయాలా. ஆமென் ఆమేన్ ஹல்லேலூயா. హల్లెలూయా. காலையில கோவப்பட்டா படுக்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி சமாதானம் ஆகிரணும். ఎప్పుడు ఎక్కడ పోతేనా కొంచెం దినాల్లో సమాధానం అయిపోవాలా. சீரியல் பார்த்து கெட்டு போயிடாதே. సీరియల్ చూసి దాని ప్రకారం அவன் ஒரு 10 எபிசோடுக்காகவே இப்படி திரும்புவா, மாமியாரு மருமக இப்படி திரும்புவா. 10 సీరియల్ 10 దినములు చూపించేదానికి పోయి అట్లా ఇట్లానే చూపిస్తా ఉంటాడు. அவ ஷூட்டிங்க முடிச்சிட்டு காசை வாங்கிட்டு அவ ஜாலியா போயிருவா பாருக்கும் பப்புக்கும். అది షూటింగ్ ముగించుకొని కావాల్సిన డబ్బు తీసుకొని நம்மால இங்க இருந்து அங்க வெட்டும் குத்தும். మన మనిషి ఇక్కడ ఉండుకొని దాని ప్రకారం జరుపుకొనే ఉంటాడు. அவ அங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பா, ஆடி కార్ல ఎంజాయ్ చేసుకొని ఉండు. ஆமா, நண்பர்களோடு స్నేహితులతో எங்கேயாவது போய் பீச் ரோட்ல இடிச்சு செத்து ఎక్కడైనా పోయి కొట్టి సచ్చి. ஆமென் ఆమేన్. சீரியல் பார்த்த நம்ம இங்க என்ன செய்யறோம்? సీరియల్ చూసిన వాళ్ళు మనం ఏం చేస్తాం? ஆமா, நம்மவும் திருப்பிக்கிட்டு நடக்கிறது ஒரே வீட்டுல. మనము ఇట్లనే తిరుక్కొని ఒకే எப்படி ஆண்டவரனை ஆசீர்வதிப்பார்? దేవుని ఆశీర్వాదాలు ఎట్లా మనకు వచ్చును? அப்புறம் உபவாச ஜெபத்துல ஜெபிக்கிறது, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதி. ఉపవాస ప్రార్థనలో ప్రార్థించే దేవుడా ஆண்டவர் சொல்ல போ வீட்டுக்கு. దేవుడు చెప్తారు పో ఇంటికి, నీ సమాధానం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. உபவாசம் யாருக்கு வேணும்? నీ ఉపవాసం అనేది ఎవరికి కావాలా? ஆமென். ஆமென். மன்னிக்கிற சுபாவம் இல்ல, క్షమించే స్వభావం నీకు లేదు. ஆமென். ఆమేన్. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்வார், 10 ரூபாயை கொடுத்துக்கிட்டு 10 வாட்டி நடப்பான். 10 రూపాయలు ఇచ్చేసి 10 అడుగులు నడుస్తాడంట ఏంటికి? ஆமென். மன்னிக்கிற சுபாவம் இல்ல, క్షమించే స్వభావం లేదు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் நமக்கு கற்று தந்தது దేవుడు మనకు చెప్పించిండేది மன்னிக்கணும். క్షమించాలా. நான் அதனால தான் சொல்றது, சபையில பண பரிமாற்றமே வைக்க கூடாது. దానికిదా మన సభలో డబ్బులు ఇచ్చేది తీసేది ఉండకూడదు. திருப்பி வராது, வராட்டியும் பரவாயில்லைன்னு நீ நினைச்சு கொடுத்தா கொடு. తిరిగి రాదు, రాకపోతే పర్వాలా అంటే వాళ్ళకి కొంచెం ఇయ్యండి. ஆமா, கொடுத்துக்கிட்டு சிலுவையில் அறைந்தவர்களுக்காய் கடைசியில் இயேசு ஜெபித்தார். తనని సిలువలో కొట్టిన వాళ్ళ కోసమే பிதாவை நோக்கி ஜெபித்தார், ஆண்டவரே இவர்களை மன்னியும். తండ్రి దగ్గర అతను ప్రార్థించాడు, దేవుడా వీళ్ళని క్షమించండి. హల్లెలూయా. హల్లెలూయా. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கும் அதையே போதித்தார். యేసు తన శిష్యులకు దానే చెప్పించాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஒரு முறை நம்ம ஐயா பேதுரு ஐயா கேட்டாரு, ఒకసారి పేతురయ్య అడిగాడు, ஆண்டவரே దేవుడా எத்தனை முறை நான் மன்னிக்கணும்? ఎన్నికి తల్లిని క్షమించాలా? எத்தனை ஆச்சு? 490. இன்னொரு இடத்துல சொல்லுது, வாசிங்க. பதினெட்டு 21 21 மத்தேயு 18 మత్తయి 18 21 22. ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, வேதத்தின்படி இந்த 7 என்பது பூர்ணத்தை காட்டுவது. వేదముల ప్రకారంగా 7 అంటే పూర్ణాన్ని చూపిస్తాయి. ஆமென். ఆమేన్. வாரத்தை ஆண்டவர் உலகத்தை சிருஷ்டித்த போது 6 நாள் சிருஷ்டித்தார். దేవుడి లోకాన్ని సృష్టించినప్పుడు 6 దినాలు చేశారు. 7வது நாள் ஓய்ந்திருந்தார். అతను ఇది స్మార్ట్ తీసుకున్నాడు. வாரத்துக்கு எத்தனை நாட்கள்? వారములో 7 దినాలు. 7 நாட்கள். 7 దినాలు. 8வது ஒரு நாள் கிடையாது. 8వ దినం అనేది కాదు. ஆமென். ఆమేన్. மீண்டும் ஒன்றிலிருந்து தொடங்கும். మళ్ళా ఒకటిలోంచి ఆరంభము. காரணம் ఎలంటే 7 பூரணம். 7 అనేది పూర్ణం. ஆனால் అవుతే அதுதான் பேதுரு கேட்டார், ஆண்டவரை 7 முறை மன்னித்தால் போதுமா? దేవుడికి పేతురు అడిగాడు, 7కి తాలు క్షమించి చాలా. ஆண்டவர் சொன்னார், 7 அல்ல 7 70 முறை மன்னி. 7 కాదు, 7 ఎన్ని ఉన్నాయి? 10 తేడా. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ ஆண்டவர் சொல்வது, దేవుడు చెప్పేది, நீ
அந்த பூரணம் இல்லாவிட்டால் முடிவே இல்லாமல் மன்னித்து கொண்டே இருக்கணும். పూర్ణం అంతు లేకుండా నువ్వు వాడిని క్షమిస్తానే ఉండాలా. நாம வேலை செய்யற இடத்துல நமக்கு விரோதமாய் ஒருத்தன் நம்ம இன்னொருத்தன் கிட்ட போட்டு கொடுக்கறான். మనం పని చేసే సేగలో మన గురించి ఇంకొకరికి చెప్పిస్తాడంటే హల్లెలూయా. அவனை பார்த்த உடனே அப்படி திரும்பி போக கூடாது. వాడిని చూసిందనే తిరిగి పోకూడదు. குட் மார்னிங், గుడ్ మార్నింగ్, షేకన్ குடு, చెక్కి 10 வாட்டி குடு, 10కి తల్లి, அவனே மனம் திரும்பிடுவான். వాడే మనసు మారిపోతాడు. ஆமென். ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏం కారణము? நாம் மன்னித்து பழகணும். మనము క్షమించే అభ్యాసం ఉండాలా. நம்ம அதுக்கு பதில் அவனை பற்றி 10 பேர்கிட்ட சொல்லுவோம். మనము వాడిని గురించి ఇంకా 10 జనాలు చెప్తాము. ஆமா, అవును, அவன் அப்படி, వాడట్లా, அவனும் வேலையே பார்க்க மாட்டான், పనే చేసేలేదు, உள்ள ஃபுல்லா ஓபி அடிச்சு நடக்கிறான். లోపల அவன் அப்படி பண்றான், వాడు అట్లా இவன் இப்படி பண்றான். అట్లా చేస్తాడు. 10 பேர்கிட்ட சொல்லுவோம். 10 దినాలు எதுக்கு? நம்ம பத்தி அவன் தப்பா சொன்ன ஒரே காரணம், వాడు మనల్ని గురించి తప్పుగా చెప్పిన ఒకే మాటకు கிறிஸ்து உங்களில் வெளிப்படுவாரா? క్రీస్తు మీలో கிறிஸ்து బయటపడుతురా? நம்மில் வெளிப்படுவாரா? క్రీస్తు మనలో బయటపడుతురా? ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம என்ன செய்யணும்? మనం ఏం చేయాలి? மன்னிக்கணும். செய்யாத தவறா இருக்கலாம். చెప్పిన ஸ்தேவான் என்ன தவறு செய்தார்? స్టెఫాను ఏం తప్పు చేశాడు? இயேசு என்ன தவறு செய்தார்? యేసు ఏం పాపాలు చేశాడు? ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆனால் అవుతే இயேசு நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார். యేసు ఒక మాదిరిని చూపించాడు. நம்ம செய்யாத தவறை, குற்றத்தை நம்மேல் சுமர்த்துகிறானா? మనం చేయకుండా ఉండి తప్పులు మన మీద చెప్తారంటే கூட வேலை பார்க்கிறவனா இருக்கலாம், కూడా పని చేసేవాడిగా ఉండొచ్చును. உனக்கு ஆப்போசிஷனாய் உனக்கு பிசினஸ் பண்றவனாய் இருக்கலாம். ఈ బిజినెస్ లో ఆపోజిట్ ఎదురుగా ఉండొచ్చును. மன்னித்து விடு. మన క్షమించేవని. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. வரமாட்டேங்குதே. ஆமென். ఆమేన్. மன்னிக்க வேண்டி நிறைய இருக்கு போல இருக்கு. அப்போ క్షమించవలసింది అన్ని శన ఉండట్లుంది మనసులో. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மன்னித்து விடு. క్షమించేయి. முந்தின நாள் கேள்விப்பட்டியா? మొన్న నువ్వు వినబడుతువా? அடுத்த நாள் காலையில போன உடனே have a nice day. ఆ మార్దనం పోయేచ్చు అని చెప్పు, మంచి దినం ఈ పొద్దు నీకు. அவனுக்கு தெரியாது எதுக்கு சொல்றோன்னு. వానికి తెలియదు నువ్వు ఏంటి చెప్తావనేసి. ஆமா, குட் மார்னிங் சொல்லிட்டு have a nice day சொல்லிட்டு போயிட்டே இரு. గుడ్ మార్నింగ్ அவன் చెప్పేసి யோசிப்பான், పొద్దు మంచి దినం అని చెప్పేసి పోతా ఉండు. ஐயோ இவனை பத்தி தானே நேத்தைக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். వీని గురించి தானே నిన్న మనం తప్పులుగా చెప్తుమే. மன்னிப்பு క్షమించేది பெரிய ஆயுதம். మంచి పెద్ద ఆయుధము. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. வள்ளுவர் சொன்னார், இன்னார் செய்தாரே ஒருக்க. எங்க இருந்து வந்துச்சு? ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. நீ போய் வரைஞ்சு கட்டி நிக்காத, என்ன பண்றேன் பாரு. నువ్వు పోయి ఎత్తి కట్టుకొని పోయి నీలేదు ఏం చేస్తాను చూడని. ஆமென். ఆమేన్. இயேசு அழகா சொன்னா, பேதுரு యేసు సుందరంగా చెప్పాడు. இயேசுவை கைது செய்ய வந்தபோது கெத்செமனே தோட்டத்தில் యేసు పేతురు ఖైదు చేసినప్పుడు వచ్చి தன்னுடைய உரையில் இருந்த கத்தியை எடுத்து ஒரு வெட்டு, சேவகனுடைய காது பீஸா போச்சு. తన శైలిలో ఉండే కత్తిని ఎత్తి వాని సోవుని కత్తిరించాడు. செம்ம ஷார்ப் இல்ல கத்தி? ஆமென், ఆమేన్. ஒரே சீவ், அப்படியே காது அப்படியே பீஸா கீழே விழுது. అట్లా కట్టేసినోడు వాని సోవు కింద పడిపోయినట్ల. ஆண்டவர் சொன்னார், దేవుడు చెప్పాడు, என்ன சொன்னார்? నీ కత్తి లోపలే பட்டயத்தை எடுப்பவன் కత్తిలు ఎత్తేవాడు பட்டயத்தாலே மடிவான். కత్తిలోనే సస్తుడు. அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார், நான் இப்பொழுது என் பிதாவிடத்தில் கேட்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை இங்க இறக்க மாட்டார் என்று நினைத்தாயா? அப்படி செய்தேனானால் வேத வாக்கியம் எப்படி நிறைவேறும்? இயேசு இங்கு வந்ததே வாழ்வதற்காய் அல்ல, சாவதற்காய் வந்த ஒரே ஆண்டவர். ఈ భూమికి వచ్చింది బతికేదానికి కాదు, సచ్చేదానికనే ఒక గురి. நம்மை மீட்டெடுப்பதற்காய். మనల్ని రక్షించేదానికి. இயேசு அங்கு சொல்லுகிற காரியம், యేసు ఆడ చెప్పే కార్యము, நீ உன் கத்தியால என்னை கைது செய்ய வருகிறவனை நீ வெட்டுகிறாய். నీ కత్తిలో నన్ను ఖైదు చేసేవాడిని నరుకుతావు. நானே இப்ப கேட்டா என் பிதா கோடிக்கணக்கான தூதர்களை இங்க அனுப்ப மாட்டாரா? నేను అడిగితే నా తండ్రి ఎన్నో దూదర్లు ఈడ అంపుడా? அதனுடைய பொருள் என்ன? దాని అర్థమేమి? ஆமென். ఆమేన్. நம்ம பாஷை அடக்கி வாசி.
ஆமென். ஆமென் ஆமென். ஆமென் ஹalleluya. హల్లెలూయా ஆமென். ஆமென். ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றிலும் ஒரு மாதிரி. దేవుడు అన్ని ఒక ఎగ్జాంపుల్ இயேசு యేసు விழுந்த காதை கையில் எடுத்தார். కింద పడిన సోవుని ఎత్తి ஆமென். ఆమేన్ அவனுடைய அந்த போர் சேவகனுடைய వాడు ఆ సేవకునికి அந்த செவி அப்படியே ஒட்டினார். ఆ సోవుని అట్లనే అంటించాడు. தன்னுடைய கரத்தால் తన చేయిలో அதை தொட்டு சுகமுண்டாக்கினார். సుగం చేశాడు. இதுதான் மன்னிப்பு. ఇదిదే క్షమాపణ. ஆமென். ఆమేన్ ஹalleluya. హల్లెలూయా ஹalleluya. హల్లెలూయా. அவன் கைது செய்ய வந்தவன், వాడు ఖైదు చేయడానికి వచ్చినవాడు. ஆனால் அவனுக்கு ஒரு காது அறுபட்டவுடன் அவனுக்கும் அற்புதத்தை செய்தார். వాని సోవు తెగినప్పుడు వానికి ఒక అద్భుతాలు చేశాడు. வேத பண்டிதர்கள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த போர் சேவகன் ரட்சிக்கப்பட்டான். శాస్త్రులు చెప్తాడు ఆ సేవకుడు యేసుని గురించి ஏன்னா அவன் புரிந்து கொண்டான், இவரே உண்மையான உலகத்தின் இரட்சகர். వాడు అర్థం చేసుకున్నాడు రక్షకుడు ఈ లోకానికి ఈతన్నే అని. அவன் இயேசுவை விசுவாசித்தானாம். వాడు యేసుని విశ్వాసించినాడు. ஆமென். ఆమేన్ ஹalleluya. హల్లెలూయా. அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, இந்த மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கைக்குள் வரணும். ఈ క్షమాపణం అనేది మన జీవితంలో మనకు రావాలా. ஹalleluya. హల్లెలూయా. 18:35 வாசிங்க. மத்தேயு 18:30. நீங்களோ நீங்கள் மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் ஆமென். ஹalleluya. హల్లెలూయా. இயேசு சொல்லுகிறார், యేసు చెప్తాడు, நீங்கள் அடுத்தவர்களை மன்னிக்காவிட்டால், మీరు ఇంకొకరిని క్షమించలేదంటే, நீங்கள் அடுத்தவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க வேண்டும். మీరు ఇంకొకరిని మనసు పూర్తిగా వాళ్ళని క్షమించాలి. மன்னிக்காவிட்டால் பரமபிதா உங்களை மன்னிக்க மாட்டார். మీరు ఇంకొకరిని క్షమించలేదంటే దేవుడు మిమ్మల్ని ఇంకా క్షమించడు. அதனால்தான் இயேசு దాని నుంచి యేసు ஒரு ஜெபம் நமக்கு கற்று தந்தார். ఒక ప్రార్థన అనేది మనకు చెప్పించినాడు. என்ன ஜெபம்? பரமண்டலத்தில் இருக்கிற పరలోకంలో ఉండే எங்கள் பிதாவே. మా తండ్రి. சரி சரி இருந்துட்டு போட்டோம். என்னது? நல்லா சொல்லுங்க. இயேசு அழகான ஜெபத்தை கற்றுத் தந்தார். యేసు మంచి ప్రార్థన చెప్పించినాడు. பிதாவே எங்களை மன்னியும், நாங்கள் எங்கள் கடனாளியை மன்னிப்போம் என்று அல்ல. తండ్రి మమ్మల్ని క్షమించండి, మా అప్పులోలకు మేము క్షమిస్తామనే కాదు, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களை மன்னியும். క్షమించేదారా మా అప్పుల్ని దేవుడా మీరు క్షమించండి. அப்ப அப்படியே திருப்பி போடுங்க. ஆமென். நான் எப்படி, அதான் ஆண்டவர் சொன்னார், நீ எந்த அளவையால் அளக்கிறாயோ உனக்கும் அளக்கப்படும். ஆமென். కొలుస్తారో దాంట్లో నీకు కొలుస్తారు. எந்த அளவு சக மனிதனை மன்னிக்கிறாயோ నువ్వు యా ఆల్తితో ఇంకొక మనిషిని அதை క్షమిస్తావో பார்த்துதான் பரமபிதா உன்னை மன்னிப்பார். దాని చూసిదా దేవుడును నిన్ను క్షమిస్తాడు. அப்போ நான் மன்னிக்கிறதை பொறுத்துதான் என்னை தேவன் மன்னிப்பார். నన్ను క్షమించేది ఎట్లానిదా చూసి దేవుడు ఇంకొకరిని క్షమిస్తాడు. அப்ப நான் மன்னிக்கப்படணும்னா நான் சக மனிதனை மன்னித்து கொண்டே இருக்கணும். నన్ను దేవుడు క్షమించాలంటే ఇంకొక మనిషిని నేను క్షమిస్తానే ఉండాలా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. மத்தேயு எழுதின சுவிசேஷம் మత్తేయు రాసిన సువిశేషము 6ஆம் அதிகாரம் 12 வாசித்தீங்கல்ல, கீழே வாசிங்க 14-15. நல்லா கவனிங்க. நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மன்னியாதிருந்தால் ஆமென். அப்போ நம்மை தேவன் மன்னிப்பது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. అప్పుడు దేవుడు మనల్ని క్షమించేది మన చేతిలో ఉండాలి. நாம் அடுத்தவர்களை எப்படி மன்னிக்கிறோமோ మనము ఇంకొకరిని ఎట్లా క్షమిస్తామో அதன்படிதான் நான் தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். దేవుని దగ్గరను మనం క్షమాపణ తీసుకుంటాం. ஹல்லேலூயா. హల్లెలూయా. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் లూకా రాసిన 17వ 3-4 வாசிக்கலாம். உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள்.
உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால். ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. கவனிங்க, ரோட்ல போறீங்க. రోడ్లో పోతారు. ஆமென். ఆమేన్. நமக்கு பெங்களூர்ல ஒரு மோசமான ஒரு காரியம் உண்டு. బెంగళూరులో మోసమైన కార్యం ఉంటాయి. ஆமென். ఆమేన్. தப்பு பண்றவன் தான் முதல்ல சத்தம் போடுவான். తప్పు చేసేవాడు దా ఫస్ట్ లో శబ్దేస్తుడు. நீங்க சும்மா உங்க பாட்டுக்கு நீங்க கரெக்டா தான் போயிட்டு இருப்பீங்க. మీ పాటుకు మీరు కరెక్ట్ గా పోతా ఉంటారు. ஒருத்தன் ராங் ரூட்ல வருவான். ஒருத்தர் రాంగ్ రూట్ లో వస్తాడు. அவன் சத்தம் போடு, ஹேய் நோட்கொண்டு வாங்கறே. వాడు శబ్దం వేస్తాడు, నోడుకొని బరాలు అనేసి. ஆமென். ఆమేన్. நமக்கு ஆமா, எனக்கெல்லாம் பிபி ஏறிடும். இன்னும் திருப்பி அவன் ஒரு நாளில் முதல்ல பேதுருகிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? 7:70. ஆமென். ఆమేన్. அது லைஃப் ஃபுல்லா. అది లైఫ్ పూర్తిగా. ஆமென். ஆனா இங்க ஒண்ணு வருது பாருங்க, ஒரு நாள் 7 முறை அதே தவற செய்தாலும் மன்னின்னு ஆண்டவர் ఒక சொல்றார். నాటికి 7 కితాలు అదే తప్పులు 7 కితాలు చేస్తాను క్షమించని దేవుడు చెప్తాడు. ஆமென். ఆమేన్. கேட்கும்போது நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். ఇనేనప్పుడు మనకు కొంచెం కష్టంగా ఉన్ను. இப்படி எல்லாம் மன்னிக்க முடியுமா? ఇట్లంతా మనం క్షమించడానికి முடியும். అవును. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவி, ఆ పాస్టర్ భార్య అమ్మ. ஆமென், ఆమేన్. தன்னுடைய கணவனும் తన భర్తనిను 2 பச்சை பிள்ளைகளையும் தீயில் கொடுத்த சகோதரி. తన చిన్న బిడ్డల్ని అగ్గిలో ఇచ్చిన సహోదరి అమ్మ. அந்த சகோதரியிடம் வந்து கேட்டார்கள், உங்கள் கணவனையும் பிள்ளைகளையும் எரித்து மதவாதிகள் கொன்று விட்டார்களே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? మీ భర్తని బిడ్డల్ని చంపినోళ్ళని వాళ్ళని ఏం చేయాలని మీరు ఏం? அந்த சகோதரி சொன்ன வார்த்தை, இயேசு எங்களை மன்னித்தது போல நானும் என்னுடைய கணவனையும் என்னுடைய பச்சை பிள்ளைகளையும் எரித்து கொண்ட இந்த மதவாதிகளையும் மன்னிக்கிறேன். பிகாஸ் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட். క్షమాపణం ఇచ్చిన తరా నేను వాళ్ళకు క్షమాపణం ఇచ్చేస్తాను. యేసు మాకు చెప్పిండాడు. హల్లెలూయా. హల్లెలూయా. எப்படி ஒரு மனிதனால் முடியும்? ఎట్లా ఒక మనిషి వల్ల అవును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய தேசத்தில் ஒரு சம்பவம் உண்டு. మన దేశంలో ఒక సంభవం జరిగింది. அது சொன்னா உங்களுக்கு புரியும், அதற்காக இன்னொரு சம்பவம் சொல்லுகிறேன். ఒక కార్యం గురించి చెప్తాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ராஜீவ் காந்தியுடைய கொலை வழக்கில் రాజీవ్ గాంధీని చంపిన దానికి மரண தண்டனை பெற்ற ఆ మరణ దండని తీసుకున్నోళ్ళు நளினி అమ్మ கருணை மனு கொடுத்தார்கள். కరుణ అనే మను ఒకటి ఇచ్చిండు. அது பிரசிடென்ட்டுடைய கையில் இருந்தது. అది ప్రెసిడెంట్ ఒక శైలి ఉనింది. ஆமென். ఆమేన్. பிரசிடென்ட் ఆ ప్రెసిడెంట్ అనేది சோனியா காந்தியிடம் கேட்டார்கள். సోనియా గాంధీ దగ్గర అడిగారు. சோனியா காந்தி இதே வார்த்தையை சொன்னார்கள். ఆ అమ్మని ఇదే మాట చెప్పింది. என் கணவனை இழந்து விட்டேன், నా భర్తని ఇచ్చేసాను. ஆனால் అవుతే அவளுடைய மரண தண்டனையில் என் கணவன் திருப்பி கிடைக்க போவதில்லை. వాళ్ళ మరణ దండనలో నా భర్త తిరిగి వచ్చేవాడు లేదు. அவளை மன்னிக்கிறேன். వాళ్ళని నేను క్షమిస్తాను. தூக்கு தண்டனை ரத்தானது. వాళ్ళ తూకు దండన అనేది రద్దు చేయండి. அல்லேலூயா. హల్లెలూయా. எப்படி ஒரு பிள்ளையால் முடியும்? ఎట్లా ఒక మంచి వల్ల అవును. ஒரு கணவனை எரித்து கொண்ட, பச்சிளம் குழந்தைகளை எரித்து கொண்ட ஒரு மதவாத வெறியர்களை எப்படி ஒரு சாதாரண ஸ்திரியால் மன்னிக்க முடிகிறது? ఎట్లా అమ్మ వాళ్ళ తన భర్త బిడ్డల్ని ఇచ్చిన దాన్ని క్షమించేదానికి అవుతాయి? ஸ்தேவான், நல்லா கவனிங்க, இனி உள்ள காரியம் தான் முக்கியம். ஸ்தேவான் தன்னை கல்லை எறிந்தே தன்னை கொல்லுகிறார்கள். ஸ்தேபானுக்கு ராళ్ళు ஏசே வாணி சம்பதா. அப்படிப்பட்ட ஒரு மனித வெறியர்களை எப்படி அந்த ஸ்தேபானால் மன்னிக்க முடிந்தது? అట్లా వెరి పేసిన మనుషుల్ని గురించి స్తేఫాను அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 55வது வாக்கியம். அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாயிருந்தான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி கவனிங்க, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவியின் நிறைவு உன்னில் இருக்கும்போது, ஒரு அபிஷேகம் பெற்ற பிள்ளை ஒரு இயேசு கிறிஸ்துவின் அந்த பரிசுத்த ஆவியை
பெற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளையால் இது மன்னிக்க முடியணும். மன்னிக்க முடியாவிட்டால் நீ அபிஷேகம் பெற்றவன் அல்ல. పరిశుద్ధాత్మ నీలో ఉండేది, పరిశుద్ధ ఆత్మలో నీలో నింపింటాయి అంటే నువ్వు ఇంకొకరిని క్షమిస్తావు. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. హల్లెలూయా. அந்த கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவி கிளாடிஸ் அந்த சகோதரியிடம் கேட்டார்கள், நீங்கள் உங்கள் தேசம், சொந்த தேசம் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறீர்களா? వాళ్ళు ఆ అమ్మని అడిగారు, నీ మీ సొంత దేశానికి పోతారా అనేసి. அவள் சொன்னோம், அந்த சகோதரி சொன்னால் முடியவே முடியாது, நடக்காது. నేను పోయేదానికి కాదు, இதே இடத்தில் ఇదే జాగాలో என் ஆண்டவருடைய ஊழியம் செய்வேன். నా దేవుని సేవనే చేస్తాను. ஹல்லேலூயா, హల్లెలూయా, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளையால் పరిశుద్ధ ఆత్మ తీసుకున్న ఒక బిడ్డ వల్ల இந்த மன்னிப்பு சாத்தியம். ఈ క్షమాపణ సాధ్యము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. கணவன் மனைவிக்கிடையே மன்னிப்பு சாத்தியம். భార్య భర్తల్లో సాధ్యం ఉండాలి. பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே மன்னிப்பு சாத்தியம். తల్లి తండ్రి బిడ్డలకు క్షమాపణము. உங்களுக்கு விரோதமாய் துரோகம் செய்தவனையும் நம்மால் மன்னிக்க முடியும். నీకు విరోధంగా చేసినవానికి క్షమాపణ అవును. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பிசினஸ்ல, நம்முடைய வேலையில நமக்கு விரோதமாய் துரோகம் செய்தவர்களையும் நம்மால் மன்னிக்க முடியும். మన బిజినెస్ లో మనకు పని చేసే జాగాలో మనకు పాపాలు చేసిన వాళ్ళని క్షమాపణ అవును. பரிசுத்த ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்குள் இருக்கும்போது, ఆత్మ అనేది మనలో పూర్తిగా அன்பு ఉండేటప్పుడు தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా, இயேசு நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார். యేసు ఒక మాదిరిగా మనసు చూపించాడు. மன்னிப்பு. క్షమాపణ. அந்த மாதிரியை ஸ்தேவான் நமக்கு முன்னால் சாட்சியாய் வைத்தார். అది స్తేఫాను మనకు ముందు సాక్షిగా చెప్పిండాడు. நாம் வாழுகிற இதே தேசத்தில் நாம் சில சாட்சிகளை பார்த்தோம். మనం బతికే ఇదే దేశములో కొన్ని సాక్షులు మనం చూసినాం. ஒரு உண்மையான ஒரு தேவ பிள்ளை என்றால் மன்னிக்கிற சுபாவம் நமக்கு இருக்கணும். ఒక నిజమైన దేవుని బిడ్డగా అంటే మనం క్షమాపణ అనేది మన మనసులో ఉండాలా. ஹல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், మనం తనిగా ఉండే நம்முடைய జీవితంలో, குடும்ப வாழ்விலும், మన కుటుంబ జీవితంలో, நம்முடைய பிசினஸ்லா இருக்கலாம், బిజినెస్లుగా வேலை ఉండొచ్చు, செய்கிற இடமா இருக்கலாம், పని చేసే జాగాలో எல்லா ఉండొచ్చు. இடத்திலும் நாம் மன்னிக்கிற சுபாவத்தை வெளிப்படுத்துவோம். అన్ని జాగాలో మనము క్షమించే స్వభావాలు మనం చూపిస్తాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ராப்போஜனத்துக்கு போவதற்கு முன்னால் దేవుని బందిలో పోగేదానికి ముందు நமக்குள் ஏதாவது காரியத்தில் மன்னிக்க முடியாத காரியம் இருந்தால் మనలో ఏదైనా క్షమించకుండా ఉండే కార్యాలు நாம் ఉంటే ஜெபித்து ஆண்டவரிடத்தில் நாம் முறையிடலாம். మనం ప్రార్థించి దేవుని దగ్గర మొరపెడతాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எல்லா கண்களும் மூடலாம். అందరూ కళ్ళు మూస్తాము. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, మమ్మల్ని ప్రీతించే మంచి తండ్రి, கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ఇని నీ మాటలకు స్తోత్రము. நீர் எங்களுக்கு காண்பித்த ஒரு மாதிரி, మీరు మాకు చూపించిన ఒక మాదిరిగా, ஸ்தேவான் எங்களுக்கு முன்பாய் சாட்சியாய் காண்பித்த ஒரு மாதிரி, స్తేఫాన్ మాకు ముందుగా చూపించిన సాక్షి ఒక మాదిరిగా, எங்கள் தேசத்தில் ஆண்டவரே எங்கள் அருமை ஊழியக்காரர் ஸ்டெயின் காண்பித்த ஒரு மாதிரி, మా దేశంలో స్టెయిన్ చూపించిన ఒక మాదిరి పాస్టర్ గా, அந்த ஸ்டெயின் அந்த ஊழியக்காரருடைய மனைவி கிளாடிஸ் காண்பித்த ஒரு மாதிரி ఆ అమ్మ గ్లాడిస్ చూపించిన ఒక మాదిరిగా எங்க வாழ்க்கையிலும் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். మా జీవితంలోనో మేము దాన్ని పోయించల్లా. யாரிடமாவது ஏதாவது காரியத்தில் எங்களில் மன்னிக்க முடியாத காரியம் இருந்தால் ఎవరిదైనా మేము క్షమించిన ఉండే కార్యాలుగా ఉంటే இந்த வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ఈ సమయంలో ఒప్పిస్తాం. மன்னியும், క్షమించండి, மன்னியும். క్షమించండి. நாங்கள் மன்னிக்கிறோம், మేము క్షమిస్తాము, நாங்கள் மன்னிக்கிறோம். మేము క్షమిస్తాము. எங்களுக்கு விரோதமாய் మాకు విరోధంగా பேசியவர்களாயிருக்கலாம், మాట్లాడినోళ్ళుగా ఉండొచ్చు, எங்களுக்கு விரோதமாய் మాకు విరోధంగా தூஷணம் சொன்னவர்களாயிருக்கலாம், దూషణం చెప్పిన వాళ్ళుగా எங்களுக்கு ఉండొచ్చు, விரோதமாய் మాకు విరోధంగా ஓ துரோகம் செய்தவர்களாயிருக்கலாம். రోగాలు చేసిన వాళ్ళుగా ఉండొచ్చును. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் மன்னிக்கிறோம். మేము ఇని మాటల ప్రకారం அதே క్షమిస్తాము. போல் எங்களையும் மன்னித்தருளும். అదే తర మమ్మల్ని మీరు இயேசுவின் நாமத்தில் பிதாவே, యేసువిన్ నామములో నానా ஆமென். ఆమేన్.